பானை அளப்பம் கடல் மேலே அளப்பம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி திருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா பாரதியார் எழுதியிருக்கார். இந்த இதில் மனிதன் எப்போதும் உண்மையாக இருந்து உண்மையே வந்து உழைக்கிறான் அப்படின்னு வரும். உழைக்கின்றான். ஆழக்கடல் எண்ணம் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆள் பிளஸ் கடல் வரும். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் பிளஸ் வெளி. நீளம் பிளஸ் வானம் வான் என்பது சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். ஓகேங்களா? இதுக்கடுத்து கணியனின் நண்பன். இதில் வந்து என்ன எப்படி இருக்குன்னா இதில் பாருங்கள், இது காரல் கபெக். இது நல்லாயிருக்கும். அது என்னென்னா காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் இருந்திருக்காரு. இவர் வந்து 1920 ஒரு நாடகத்தை எழுதுறாரு. அந்த நாடகத்தில் வந்து ரோபோன்னு சொல்லி பெயரிடுறாரு. அந்த ரோபோக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அடிமை அப்படிங்கிற ஒரு பொருள். ஓகேங்களா? இதில் அவ்வளோதான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதருக்கு போல வந்து எல்லா செயல்களும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு ஒரு விளக்கம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்து வந்து இதில் இருக்கும் பாருங்கள் ரோபோ. இந்த இருக்கு 1997 1997 மே மாத சதுரங்க போட்டி ஒன்று நடந்துக்கிருக்கு. அதில் வந்து யார் யார் வந்து கலந்துக்கிறா அப்படின்னா அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி ஹாஸ்ப்ரூ என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப்புழு அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி வந்து அவரோட வந்து போட்டியிட்டது. 2 பேரும் போட்டியிட்டு யார் வின் பண்ணதுன்னா அந்த டீப்புழு தான் வந்து வின் பண்ணுது. இந்த இருப்ப உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியது. அப்போ வந்து உலகிலேயே முதலாக எந்த நாடு வந்து குடியுரிமை வழங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. அந்த ரோபோவுக்கு என்ன பெயர் வச்சாங்க அப்படின்னா சோபியா. அதுதான் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளுடைய வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இந்த சோபியாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? உயிரில்லாத பொருளுக்கு ஐநா சபை வந்து பட்டம் வழங்குவது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்று இருந்த என சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த. அவ்வுருவம் என சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது ஆ பிளஸ் உருவம். மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. எது இப்போ வருங்க, செயல் பிளஸ் இலக்க என்பதை சேர்த்து எழுதக்கூடிய சொல் கிடைக்கக்கூடிய சொல் வந்து செயல் இலக்க. நீக்குதல் என்ன சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல்னா சேர்க்கிறது. இது எளிது என்ன சொல்லின் எதிர்ச்சொல். எளிதுனா அரிது. பாருங்க, மனிதன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவே தான் ரோபோ. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது? செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினி பெயர் வந்து டீப்ளோ. சோபியா ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இதில் அப்துல் கலாம் பற்றி வருவார். இவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாரு இதில் பாருங்கள், நான் வந்து 10 வயதாக இருக்கும்போது நான் என் அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் வந்து எப்படி பறக்கின்றன என்பதை வந்து விளக்கி கூறுறாரு. அப்போ அன்று முதல் வந்து வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையோட குறிக்கோளாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து திருக்குறள் தான் எனக்கு வந்து மிகவும் பிடித்த நூல். அப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து தமிழில் நமக்கு வந்து மிகவும் பிடித்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அந்த திருக்குறள் வந்து எதுனா அறிவு ஆற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளிழுக்கால் ஆகா அரண் என்னும் குரல் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுபோல் அவருக்கு வேற இன்னொரு நூல் சொல்கிறாங்க பாருங்க. லியான் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை வந்து எனக்கு வந்து மிகவும் பிடிக்கும். அதை வந்து படிக்கும்போது என்னுடைய அந்த நூலை படிக்கும்போது அவருக்கு என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் வந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பாருங்கள், கார்பன் இலையை கொண்டு அதாவது பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் எடையில் வந்து செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்து நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை வந்து அடையுது அப்படின்னு இவர் வந்து கண்டுபிடிச்சது தான் ஃபஸ்ட்டு எனக்கு மகிழ்ச்சியை வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வேற வந்து எதுனா இது இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்க,
எனவே வந்து குழந்தைகளே நீங்கள் தான் வந்து உலகில் உள்ள முதல் விஞ்ஞானிகள். அப்போ வந்து இந்த இதை வந்து யார் சொல்லியிருக்கா? குழந்தைகளே நீங்கள் தான் உலகில் வந்து முதல் விஞ்ஞானிகள் சொல்லி அழைத்தவர் யாருன்னா டாக்டர் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஓகேங்களா? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள்லாம் என்ன, இறுதி எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். மொழி முதல் எழுத்துக்கள், அதாவது மொழி என்பதற்கு என்னென்ன பொருள்? மொழி என்பதற்கு வந்து சொல்லி என்னும் பொருளும் உண்டு. சொல்லுடைய முதல் வரும் எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி உயிரெழுத்துக்கு 12 சொல்ல முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். இதில் பாருங்கள், க ச த ப நமமா அப்படியா வச்சுருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க ச த ப, கச தப நம அந்த மாதிரி வரும். கச தப நம, கச தப நம ஆகிய வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். இதில் பாருங்க, ஞ யவா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளை சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதல்ல வரும். அதில் வந்து பாருங்க, ஞா வரிசையில் ஞா என்னும் ஒரு எழுத்து மட்டும் சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பண்ணி அது கணம். இக்காலத்தில் எனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அக்கேனம் இக்கேனம் எக்கேனம் என்னும் சொற்களில் மட்டும் வழங்கி வருகிறது. அப்போ இது வந்து தனித்து இயங்காது. எப்படி இயங்குனா அக்கேனம் இக்கேனம் எக்கேனம் சொல்லி சொற்களில் மட்டும் வழங்கி வருது. ஞா வரிசையில் பார்த்திங்கன்னா 4 வருது. அது என்ன? ஞா ஞா ஞே ஞோ அந்த 4 எழுத்துக்கு சொல்ல முதல்ல வருது. யா வரிசையில் வந்து 6, வா வரிசையில் வந்து 8. ஞா வரிசையில் பாருங்கள், யா யா யூ யூ யோ வௌ இது வந்து 6. இதே வா வரிசையில் பார்த்தோம்னா வா வா வி வி வே வே வை வௌ இது 8 எழுத்துக்கள் வந்து சொல்ல முதல்ல வந்து வருது. அப்போ முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா 12 வருது. கச தப நம அப்படிங்கிற எழுத்துக்கள் முதல்ல வருது. ஞா மட்டும் முதல்ல, நான் வந்து தனியாகவும் வராமல் அக்கேனம் இக்கேனம் இக்கேனத்தில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓகே, இதை பார்த்துக்கோங்க. மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எது வந்து முதல்ல வராத எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்கள் 18 முதல்ல வராதான். அதாவது பாருங்கள், ட ந ர ல ல இதை பாருங்கள், 2 ராவையா வச்சுக்கோங்க. 2 ரா 3 நா. ஓகேங்களா? 3 நா 2 இது 1 2 நா 3 ல 1 2 3 இந்த டாயா வச்சுக்கோங்க. 2 ரா 3 லா 2 நா லாஸ்ட்டாக இது மட்டும் டா.